லாரன்ஸ் அப்படின்னா அவர் முரண்பாடு நான் பார்க்குறேன். லாரன்ஸ் சார் யாராவது அரசுக்கு வரலாம், நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்க, அம்மா வர சொல்லிட்டாங்களே வந்துருங்க சார், எங்கிட்ட மாதிரியும் பரவாயில்லன்னு கேட்குறீங்க, இதுவே முரண்பாடு சார். நீங்கள் வர மக்களுக்கு சேவை செய்ய நினைக்க உங்களுக்கு என்ன இருக்கா? நான் மக்களுக்காக தொண்டு செய்யணும், இனிமேல் மக்களுக்கு வாழணும் உங்களுக்கு என்ன இருக்கா? வாங்க சார். அது வார்த்தை வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க, அப்போ வார்த்தையை எவ்வளோ பார்த்து பயன்படுத்தணும். அதில் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கணும். நீங்கள் பொதுமக்கள்னு அர்த்தம் வராமல் சொல்லியிருக்கணும். வருவேன்னாங்க வந்தாங்க சார். இதில் வருவேன்னு சொல்லிட்டு வராதாலும் ரஜினி சார் தான். இப்போ சொல்கிறேன், ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரணும்னு எத்தனை வருஷம் ஆசைப்பட்டாங்க. தலைவா வா வானான்ல வந்தாரா? அப்போ அத்தனை கோடி ரசிகர்களுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் வரல. இன்னொரு பக்கம் தமிழக பிஜேபியில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல் போயிட்டுருக்கு. அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு அவர் வச்சுருக்காரு. என்ன தான் சார் நடக்குதுங்க? உங்களை பார்த்து எனக்கு ஒன்றும் தெரில. ஆனால் என்ன, அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று ஒதுங்கிடுவார், இல்லை தன்கட்சி ஆரம்பிச்சுடுவார்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. அண்ணாமலை தான் பாஜக பிஜேபியிலிருந்து எழுச்சி உண்டாக்குனாருங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுங்க. அப்படின்னாலும் இன்னொரு வளர்ந்து வரும்போது டப்புன்னு அதை பயிரில் தூக்குனது வந்து என்னன்னா, சைக்கிள் காத்தடிப்பாங்களே ஃபுல்லான அதை காற்று பிடிக்கிட்டாப்புறம் அந்த மாதிரி தொண்டர் மத்தியில் ஒரு சோறு வந்துச்சு. உன் கட்சியில் தான் என்னை தூக்குவேன், என்னை மிரட்டுவேன், என்னை ஒதுக்குவேன், நானும் கட்சி ஆரம்பிச்சிட்டா வைகோ. கலைஞருக்கு அடுத்து கூட்டம் வந்தது, தொண்டர்கள் செல்வாக்கு வந்து ஒரு தலைவராக வைகோ உருவானார். உங்களுக்கு திமுகவில் அடுத்து ஒரு யாருக்கும் கூட்டம் கூடி செல்வாக்கு இருக்குன்னா தூக்கிவாங்க. நிறைய பேருக்கு விஜய் சார் வந்து இந்த அளவுக்கு ஜெயிப்பார் எதிர்பார்க்கல. ஜெயித்த உடனே எல்லாருக்கும் இப்போ நம்மனா வந்துடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஓடுது போல இருக்குது. அது தப்பு. எம்ஜிஆருக்கும் விஜய் சாருக்கு என்ன வித்தியாசம்னா, எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தினார். நான் ஏழைகளுக்கானவன், நான் மீனவர்களுக்கானவன், நான் வந்து ரிச்சாக்காரனுக்கானவன். ஏழை பாடலுக்கான ஒரு தலைவன்கிறது அவர் கட்டமைச்சு கொண்டு கொடுத்து பாடல் மூலமும் கதை களத்திலையும். அப்போ இது படம் பார்க்கும்போது பாட்டெல்லாம் கேட்கும்போது ஆகா நமக்கான ஒரு எம்ஜிஆரோட விஜய் சாருக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஏன்னா உங்களை மக்கள் கண்மூடித்தனமா நீங்கள் நல்லது பண்ணுவீங்க நம்பி குறைச்சிக்கலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். இன்னொரு பக்கம் அவர் ஆட்சி அமைச்ச பிறகு நிறைய அரசியல் மாற்றங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2 பெரிய கட்சிகளுக்கு கூட்டு சேரதா பேசினாங்க, அப்புறம் அது நடக்காமல் போனதுன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ அடுத்தடுத்து நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ ராகவா லாரன்ஸ் அவர்கள், நடிகர், டான்ஸ் மாஸ்டர், அவர் அரசியலுக்கு வரவா வேணாமா அப்படின்ட்டு அவரே மக்கள்கிட்ட கேட்குறாரு. ரீசெண்டாக அவர் பேசின விஷயம் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்துச்சு. திருநாயோட மக்களை ஒப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்ட்டு. ஸோ சினிமாக்காரங்க யார் வந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை விஜய் அவர்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இப்போ லாரன்ஸ் அவருக்கும் வர ஆசைப்படுறாரா? நிறைய பேருக்கு விஜய் சார் வந்து இந்த அளவுக்கு ஜெயிப்பார் எதிர்பார்க்கல. ஜெயிச்ச உடனே எல்லாருக்கும் இப்போ நம்மனா வந்துடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஓடுது போல இருக்குது. அது தப்பு. எல்லாருக்கும் மக்கள் ஓட்டு போட்ட மாட்டாங்க. அப்படின்னா கமல்ஹாசன் ஏன் ஜெயிக்கலை? கமல்ஹாசன் வந்து விஜய் சாரோட பெரிய நடிகர் இல்லை சார், சீனியர் இல்லை சார். எத்தனை கோடி ரசிகர் கொண்டவர் அவர், எவ்வளோ பேரும் போடு இந்திய அளவில் பேர் வாங்கின நடிகர். ஏன் அவர் தோற்று போனார்ல? அது இல்லை, இது இனம் புரியாமல் ஒரு நம்பிக்கை சார். இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் நல்லது செஞ்சு நாட்டுக்காக போராடி இதுக்காக போராடி அப்படிலாம் ஜெயிக்கலை. அவர் ஜெயிச்ச ஒரே காரணம் மக்கள் அவர் கூட நம்பிக்கை வச்சுருக்காங்க. எம்ஜிஆருக்கும் விஜய் சாருக்கு என்ன வித்தியாசம்னா, எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கையை ஏற்படுத்தினார். நான் ஏழைகளுக்கானவன், நான் மீனவர்களுக்கானவன், நான் வந்து ரிச்சாக்காரனுக்கானவன், நான் விவசாயிகளுக்கானவன், நான் பாட்டல் மக்களுக்கானவன். நான் வந்து ஒரு ஏழை பாடலுக்கான ஒரு தலைவன்கிறது அவர் கட்டமைச்சு கொண்டு வந்து பாடல் மூலமும் கதை களத்திலையும் இப்படியே கொண்டு வந்தார். அப்போ இது படம் பார்க்கும்போது பாட்டெல்லாம் கேட்கும்போது ஆகா நமக்கான ஒருத்தையா, நமக்காக பொருள் கொடுக்க ஒருத்தையா, ஏழைகளுக்குன்னா வந்து நிற்கிற ஒருத்தையா அப்படின்னு அந்த நம்பிக்கையை எம்ஜிஆர் ஏற்படுத்தினார் சார். அந்த நம்பிக்கையில் தான் மக்கள் அவர் போட்டு சிஎம் ஆக்கினாங்க. விஜய் சார் அது இல்லை, எதுவும் பண்ணாமலே மக்கள் அவர் நம்புனாங்க. அவர் எம்ஜிஆர் நம்பிக்கை ஏற்படுத்தினார், இவர் மக்கள் நம்புகிறாங்க.
மக்கள் நம்பி ஒரு உட்கார வச்சிருக்காங்க. அப்போ எம்ஜிஆரோட ஒரு பொறுப்பு ஜாஸ்தி, நான் சொல்றேன். அதிகம் இருக்கு. ஜாஸ்தி. அவராவது நம்ம ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி மக்களை நம்ப வச்சு இது வந்தார். நீங்கள் அப்படி இல்லை, மக்கள் நம்பி ஒரு தூக்கி உட்கார வச்சுருக்காங்க. நம்ம என்ன போராடணும்? நம்ம படத்தில் என்ன பெரிய சாங் கொடுத்தோம்? மக்களுக்கான புரட்சி கதையை நம்ம என்ன கொடுத்தோம்? விவசாயிகளுக்கான ஒரு கதையை என்ன கொடுத்தோம்? சில ஒரு பாட்டாக வரும், அவ்வளோதான். விவசாயிக்காக குழு வசனமாக ஒரு சீன் வரும், அவ்வளோதான். ஒட்டுமொத்த எம்ஜிஆர் மாதிரி எந்த படமும் பண்ணல. அப்போ எம்ஜிஆரோட விஜய் சாருக்கு பொறுப்பு ஜாஸ்தி. ஏன்னா உங்களை மக்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் நல்லது பண்ணுவீங்க நம்பி உட்கார வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அதுக்காக மற்ற எல்லாருமே விஜய் நம்பிட்டாங்க நம்ம நம்புவாங்கன்னு நினைக்காதீங்க. பழமொழி சொல்லுவாங்கல்ல, புளியை பார்த்து பூனை சூட கதைட்டு, அந்த கதை ஆகிப்போம். லாரன்ஸ் அப்படின்னா அவர் முரண்பாடு நான் பார்க்குறேன். லாரன்ஸ் சார் யாரும் அரசுக்கு வரலாம், யாரும் அரசுக்கு வரலாம். நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேட்டியில்? நான் அரசியலுக்கு வரணுமான்னு முதல்ல எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம், எங்கள் அம்மா வாக்கு தான் தெய்வ வாக்கு, அவங்க சொன்னால் தான் நான் வருவேன். அவங்க ஃபஸ்ட்டு கேட்டேன், அரசியல் சாக்கட்டை வேணாம்டான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒதுக்கிட்டேன். அப்புறம் திருப்பி விஜய் சார் ஜெயிச்சார், திருப்பி எங்கள் அம்மாட்ட கேட்டேன். அப்போது ஓகே அரசியலில் போயிடு அப்படின்னாங்க. அம்மாவை சம்மதம் கொடுத்துட்டாங்க. அதானே, அம்மா சம்மதம் கொடுத்தா தான் அரசியல் கூட சொல்லிட்டீங்கல்ல, அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்கல்ல, வர வேண்டியதானே. அது அடுத்து பிட்டன மக்கள் நீங்கள் நான் வர வேணும் மக்கள்கிட்ட கேட்குறிய. அம்மாவும் தெய்வம்ட்டிய, அம்மா வாக்கு தான் தெய்வ வாக்குன்ட்டிய. அப்போ அவங்க வர சொல்ல வந்துட வேண்டியானுங்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று மக்கள்கிட்ட போய் நான் வரவா வேணாமான்ட்டு எத்தனை பேர்ட்ட நீ கணக்கு எடுப்பிய? நான் சரியாக 1,00,000 பேர் வரவழைங்க, 1,00,000 பேர் வரவழைங்க, வரவழைச்சிட்டு சீட்டு கொடுக்கி 1,00,000 பேரில் இல்லை ஓட்டு எடுங்க. அதிகம் பேர் வாங்கினா வாங்க, ஓகே. அதில் கொஞ்சம் பேர் வேணான்னா விட்டுருங்க. இது எப்படி கணக்கு எடுப்பீங்கிறேன் சார். நீங்கள் நான் ஒரு வீடியோ போகிறாரு சார், கீழே ஒரு 5,000 பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்கான். இந்த 5,000 கமெண்ட்ஸ் பண்ணுறது நாட்டோட மக்களோட கருத்து ஏற்றுக்கீங்க. இன்னைக்கு கமெண்ட்ஸில் போகிறோம் யார்? பாதி பேர் கெட்ட வார்த்தை போடுறான், பாதி பேர் ஆபாச வார்த்தையில் ஆரம்பிக்கிறான் ஃபஸ்ட்டு. இவெல்லாம் உங்களுக்கு வர சொல்லி வருவீங்களா? நீங்கள் யார் அனுப்புறீங்க? யார் கமெண்ட்ஸில் ஆபாச வார்த்தையும் வன்மத்தையும் இதையும் கக்குறது ஜாஸ்தியாக இருக்குது. உண்மைதான் சார். அதான் சார், பெரிய பதவியில் இருக்கவங்களே ஈஸியாக அவன் கெட்ட வார்த்தை சொல்லிடறான். சிஎம்மாக இருக்கவங்களே போடாவோட தான் ஆரம்பிக்கிறான், பிரதமரே போடாவோட தான் ஆரம்பிக்கிறான். இவன்லாம் ஒரு ஆள் இவன் சொல்லி வரப்போறியா? நீ என்ன யார் என்ன யாரும் ஏமாத்து, உங்களை ஏமாத்திக்கல எங்களை ஏமாத்தலன்னு தெரியலண்ணா. அம்மா வர சொல்லிட்டாங்கல்ல, வந்துருங்க சார். எங்கிட்ட மாதிரியும் வர வேணும்னு கேட்குறிய. இதுவே முரண்பாடு சார். நீங்கள் வரணும் மக்களுக்கு சேவை செய்ய நினைக்க உங்களுக்கு என்ன இருக்கா? நான் மக்களுக்காக தொண்டு செய்யணும், இனிமேல் மக்களுக்காக வாழணும் உங்களுக்கு என்ன இருக்கா? வாங்க சார், தடுக்குக்கு நாங்கள் யார்? நீங்கள் தகுதியானவங்களா தகுதி இல்லாதவரா ஒரு நம்பிக்கைக்குரியவரா? நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போட்டு மக்கள் முடிவு பண்ணுவோம். பா லாரன்ஸ் பாப்பா எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை படிக்க வச்சிருக்காரு, எத்தனை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, ஊனமுற்றோருக்கு எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காரு. அது அவன் ஜோதிச்சு உங்களுக்கு ஓட்டு போடுறது, அவன் போடாத கூட அடுத்த விஷயம். இல்லை இதெல்லாம் ட்ராமா நினச்சி போடாமல் இருக்குங்கிறது வேற விஷயம். நீங்கள் நல்ல விஷயம் நினச்சா நீங்கள் கேட்காம வரணும். உதவிங்கிறது என்ன சொல்கிறாங்க, கேட்காம பண்ணணும். ஆமாம். அப்போ சேவைன்னா தானே சார். சேவை என்ன சார்? நீங்கள் வாங்க சார் சொல்லி கூப்பிடலாம். ஏன் சேவை? நான் வரணும் சார். பொது வாழ்க்கைங்கிறது அரசியலுங்கிறது சேவை. அதுக்கு வரணும். அந்த அரசியலுக்கு வந்து சேவை செய்ய நினைக்கிறீங்களா? அதான் சொல்ல வரைய. நான் அரசுக்கு சம்பாதிக்க சொன்னீங்களா? என்ன சொல்றீங்க? சேவை செய்ய போதான் சொல்கிறேன். ஆமாம், நான் இங்கேருந்தா 1,00,000 பேருக்கு பார்க்குறேன், அங்கேருந்தா கோடி பேருக்கு பார்க்க சொல்கிறீங்களா? வாங்கங்கிறேன். நீங்கள் எங்கிட்ட கெடுக்கிறீங்க? நான் டிசைட் பண்ணுறதுக்கு உங்களை வாங்க வரணும்னு சொல்லிட்டு நான் பேரரசு யார்? இல்லை, ஒரு குழப்பமான மனநிலை இருக்காரு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக அவர் நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன பிறகு கொஞ்சம் அவருக்கு நாம் அவர் கட்சிக்கு போகலாமா, இங்கே போகலாமா, இன்னொன்று ரஜினி அவர்களுடைய தீவிரமான ரசிகர்கள் கூட அவர் கட்சி ஆரம்பிச்சாங்க. அது நீங்கள் முடிவு சார். அது நீங்கள் உங்களுக்கு கொள்கை ரீதியாக யார் அண்ணாமலை அவரோட பயணிக்கிறதா, இல்லை நண்பர் விஜய் சார் அவரோட பயணிக்கிறதா, அது உங்கள் முடிவு. அது நான் இந்நேரம் நான் சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. உங்கள் மனசு சொல்லணும். அப்பா கொள்கை ரீதியாக இது ஓகே, இல்லை நட்பு ரீதியாக இல்லை கொள்கை ரீதியாக இது ஓகே, அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் எனக்கு என்னன்னா, நான் வரலாமா வேணாமான்னு மக்கள் கேட்குறது எனக்கு சரியாக படலை. இது வரைக்கும் யார் கேட்டார்? எம்ஜிஆர் கேட்டாரா? விஜயகாந்த் கேட்டாரா? சரத்குமார் கேட்டாரா? விஜய் சார் கேட்டாரா? வருவேன்னாங்க வந்தாங்க சார். இதில் வருவேன்னு சொல்லிட்டு வராதால ரஜினி சார் தான். இப்போ சொல்கிறேன், ரஜினி சார் அரசியலுக்கு வரணும்னு எத்தனை வருஷம் ஆசைப்பட்டாங்க. அத்தனை ரசிகர்களும் கொடி வெட்டாங்களா சார்? தலைவா வா வான்னா இல்லை, வந்தாரா?
அப்போ அத்தனை கோடி ரசிகர்லேருந்து வான்னு சொல்லிட்டு அவர் வரல. வந்திருக்கணும். அவர் இப்போ மக்கள் வர சொன்னால் வரணும்னு அவரு வந்திருக்கணும்ல. நீங்கள் என்ன இப்போ வரவா வேணாம்னு கேட்டுக்கிறீங்க. இது இது மக்கள் குழப்பம். வரணும் வந்தால் வந்துருங்க ப்ளீஸ். ரொம்பலாம் மக்கள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துட்டு இதெல்லாம் முடியாது. மக்கள் பாவம் அவங்க. இதான் வேலை அவங்களுக்கு. வந்து சேவை செய்யுங்க, வந்து அவருக்கு தொண்டு செய்யுங்க, மக்கள் சப்போர்ட்டாக இருங்க, நல்லது செய்யுங்க. இதெல்லாம் ஒரு சினிமா சீன் மாதிரி இருக்கு சார். ஏன்னா இந்த திருச்சி கிழக்கு தேர்தலுக்கு தான் அவரை பயன்படுத்த போகிறதா தாவேக தரப்பு வந்து கொஞ்சம் அரசு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதுதான் அவரும் குறி வச்சு காத்துட்டு இருக்காரு இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நாயையும் சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டாரு நினைக்கிறேன். அதாவது வார்த்தை வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க, அப்போ வார்த்தையை எவ்வளோ பார்த்து பயன்படுத்தணும். அதில் நீ தெளிவாக சொல்லியிருக்கணும். நீங்கள் பொதுமக்கள்னு அர்த்தம் வராமல் சொல்லியிருக்கணும். அரசியல் லாபம் பெறவங்க, அரசியலை வச்சு பிழப்பு நடத்துகிறவங்க, இன்றைக்கி அவங்களுக்கு பிழப்புலாம் கெட்டு போச்சு, அரசியல் வச்சு பிழைக்க முடியலையேங்கிற ஆதங்கத்தில் சில நாய்க்குன்னு சொன்னால் கூட அந்த மக்கள் ஒத்துக்குவோம். ஓகே, அரசியல் வச்சு கொள்ளையடிச்சவன் ஊழல் பண்ணவனா நாய்ங்கிறாருனா கூட ஓகே, கரெக்டானே. அப்போ அவன் பொதுமக்கள் சாந்தமாயிரும். ஓகே, நம்மளும் சொல்லப்பா, கொடுத்து போன அரசியல் சொல்கிறான்ப்பா அப்படின்னு அவங்களுக்கு இதாக இருக்கும். நான் அது தெளிவு தான். எனக்கு அதை நினச்சி தான் சொல்லியிருப்பான்னு தோணுது. ஆனால் தெளிவாக சொல்லாமல் பொதுவாக சொன்னதுனால மக்கள் சொல்கிறாங்க பயன்பாடு தவிர அது மக்கள் சொல்கிற மாதிரி அது மக்களை சொன்னார சொல்லியோ நம்மளுக்கு மக்கள் சொல்கிற மாதிரி திசை விட்டாங்கல்ல. இன்னைக்கு எல்லாருமே காத்து கிடக்குறாங்கல்ல. ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னாங்க மக்களை நாயின்ட்டார். மக்கள் நாயின் சொல்லவே இல்லை. அது என்ன கொஞ்சம் அழகாக உதாரணம் சொன்னதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். இப்போ புதுசாக வந்த அப்போ புதுசாக வந்தோன்னா பழைய ஆளுகள் யார்? ஏடிஎம்கி பழைய ஆளுங்க. புதுசாக வந்தால் யார்? அப்போ புதுசாக வந்தால் பார்த்து சில நாய் குலைக்கணும். அப்புறம் அந்த அர்த்தம் சொன்னது மக்கள்னு திரிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் அவர் விளக்கம் சொல்லிக்கணும். மற்றபடி இது கூட நான் சரியாக புரிதல் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அரசுக்கு வரவா வேணாமோன்னு எங்களுக்கு கேட்காதீங்க. வந்துருங்க நீங்கள். நான் சொல்கிறேன் வாங்க, முதல்ல வாங்க, அவ்வளோ. இன்னொரு பக்கம் தமிழக பிஜேபியில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல் போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அதை வச்சிருக்காரு. நயினா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு ரஜினி அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. என்னதான் சார் நடக்குது? உங்களை பார்த்து எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் என்ன, அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒன்று ஒதுங்கிடுவார், இல்லை தனிக்கட்சி ஆரம்பிச்சிடுவார்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. ஏன்னா கடைசி தேர்தலுக்கு முன்னாடி கடந்த சில மாதங்களாக இருக்கலாம் அவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கப்பட்டார். அப்புறம் வந்து தமிழக பாஜக தலைவராக இருந்து எல்லா தொண்டர்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அண்ணாமலை தான் பாஜக பிஜேபியிலிருந்து எழுச்சி உண்டாக்குனாருங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு தான். அப்படின்னாலும் இன்னொரு வளர்ந்து வரும்போது டப்புன்னு அது பயிரில் தூக்குனது வந்து என்னன்னா, இந்த சைக்கிள் காத்தடிப்பாங்களே ஃபுல்லானது அதை காற்று பிடிக்கிட்டா இருக்கும் புஷ்ஷுன்னு. அந்த மாதிரி இவர் நல்ல ஒரு டெவலப் ஆகிடும். டக்குன்னு ஒவ்வொரு தலைமை தூக்குனதுக்கப்புறம் ஒரு பிஜேபியில் காற்று பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு சரின்னு சொல்லலாம். தொண்டர் மத்தியில் ஒரு சோறு வந்துடுச்சு. இது மேலே உள்ளவங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு தெரியல. கீழே உள்ள மக்களுக்கும் அடித்த மக்களுக்கும் கீழே தொண்டர் இருக்கலாம். அண்ணாமலை மாற்றினது ஒரு சோர்வு. அது சரியாக தவறாங்கிறது அது வேற விஷயம். அண்ணாமலை தலைமையிலிருந்து தூக்குனது வந்து கீழே உள்ள மக்கள் ஒரு தொண்டருக்கெல்லாம் ஒரு சோர்வை ஏற்படுத்திடுச்சு. இப்போ இவங்களும் சோர்வு ஏற்படுத்தும் போது அவருக்கு எவ்வளோ சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். இவ்வளோலாம் பண்ணோம், இவ்வளோ உருவாக்கணும், கடைசியாமல தூக்கி நினைச்சிட்டாங்களே. அப்புறம் இன்னொன்று சார், ஒரு கட்சியில் இருக்கும்போது கட்சியை வளர்க்குறதுக்கு தான் ஒருத்தர் மனுஷன் போராட முடியும் தவிர கட்சிக்குள்ளே எதிர்ப்பில் சமாளிக்கிறதே போராட்டம் இருக்க முடியாது சார். அது ஒரு காலகட்டத்தில் அது வேறு ஒரு விரக்தி வந்துடும், ஒரு சலிப்பு தட்டி வந்துடும். நீங்கள் வந்து நான் ஒரு கட்சியில் இருக்கேன், நான் கட்சி வளர்ச்சிக்க போராடும்போது அங்கே எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். உங்கள் கட்சி தான் நான் போராடுறேன், நம்ம கட்சி தான் நான் போராடுறேன். அப்போ நம்ம கட்சிக்கு நான் போராடும்போது என் கட்சியில் உள்ளவங்களே காலம் வரும்போது எத்தனை தான் நான் எதிர்த்து நான் போராடிக்க முடியும்? சூழ்ச்சியில் எப்படி நான் வந்து முயற்சிக்க முடியும்? இதெல்லாம் கலந்து தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். இதுக்கு நம்ம இன்னொரு கட்சியில் தேசிய கட்சியில் ஒரு தலைவர் அவங்க நியமிக்கும் போது நம்ம வந்து மற்ற பேச்சையும் கேட்க வேண்டியிருக்கு, மற்ற சூழ்ச்சியும் முறியடிக்க வேண்டியிருக்கு. இது மீறியம் போராட வேண்டியிருக்குங்கிறது வரும். நம்மளும் கட்சி நம்மளும் தலைவராயிட்டா கரெக்டு தானே? நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, இப்போ நான் சொல்கிறதா இங்கே அப்படிங்கிற ஒரு தாட் வரும் சார். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தார், திமுகவில் நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. அண்ணா இருக்கும்போது இப்போ நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. அண்ணா இறந்துட்டார், கருணாநிதி அவர்கள். இப்போ அவர் கேள்வி வைக்கும்போது இவரை தூக்குறாங்க.
நீ என்ன உன் கட்சியில் தான் என்னை தூக்குவ, என்னை மிரட்டுவ, என்னை ஒதுக்குவ, நானும் கட்சி ஆரம்பிச்சிட்டா வைகோ சார். ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கும் காரணமும் இதே ரீசன் சார். இந்த மாதிரி காரணங்கள் நிறைய இருக்கு. வைகோன்னா கலைஞருக்கு அடுத்து கூட்டம் வந்தது, தொண்டர்கள் செல்வாக்கு வந்து ஒரு தலைவராக வைகோ உருவானார். அப்போ அவங்களுக்கு என்னடா கலைஞருக்கு அப்புறம் வைகோ அவரு தான் கூட்டம் கூடுது, தொண்டர்லாம் அவருக்கு போனால் கூட்டம் அவ்வளோ வரானுங்க அப்படிங்கும்போது யாருக்கு டிஸ்டர்பாக இருக்கும்? மு.க. ஸ்டாலினுக்கு பெத்த பிள்ளைக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஓகே, பெத்த பிள்ளைக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது, தூக்கு. டிஆர் வந்தார், டிஆர் தூக்குனிய என்ன துரோகம் பண்ணார் உங்களுக்கு? பிரச்சாரத்துக்கு எவ்வளோ பாடுபட்டார் சார், எவ்வளோ போனார் சார். எம்ஜிஆர்லாம் பதிச்சிட்டார் சார். குருக்லின் ஹாஸ்பிட்டல் எம்ஜிஆர் இருக்கும்போது அந்த வீடியோலாம் ரொம்ப கிண்டல் பண்ணி அவ்வளோ எம்ஜிஆர்லாம் பதிச்சிட்டு தான் பண்ணார். என்ன பண்ணீங்க அவரை? தூக்கி போட்டியே. குஷ்பு, உங்களுக்கு திமுகவில் அடுத்து ஒரு யாரும் கூட்டம் கூடி செல்வாக்கு இருக்குன்னா தூக்கிடுவாங்க சார். நீங்கள் வைகோவாக இருக்கட்டும், டி ராஜேந்திரா இருக்கட்டும், குஷ்புவாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் எம்ஜிஆராக இருக்கட்டும், இது ஒரு அதனால் நிறைய தலை உருவாக காரணமே இந்த ஒதுக்குறது தான். அப்போ இதுக்கு உனக்குன்னு அடிமையா அந்த தன்மானம் இருக்குள்ள உங்க செல்வாக்குள்ள எம்ஜிஆர் செல்வாக்கு இருந்துச்சு சார். ஆமாம் சார், வைகோவுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. அந்த கொஞ்சம் அசந்ததை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல. நாளைக்கு கோர்ட்டு தீர்ப்பில் கொஞ்சம் தான் அறிவாலயம் கட்சி சின்னம் கட்சி கூட்டம் ஒரு குறைமா இருந்துச்சு வைகோவுக்கு. எல்லாம் அப்புறம் நாடே நடிச்சிச்சு. ஒரு தீர்ப்பில் ஒரு சின்னதில் கொஞ்சம் சின்ன மாற்றம் ஆகி அப்படியே கலைஞர் கண்ட்ரோல்லே போயிடுச்சு. அன்றைக்கு அதுபோல் நைட்டில் கலைஞர் தூங்கியிருக்க மாட்டார். அது பெரிய வரலாறுலாம் இருக்குது. அப்படிலாம் இருந்துச்சு. அது வைகோங்க இன்னைக்கு கொஞ்சம் சாதாரண தெரியலாம். அன்னைக்கு திமுக கைப்பற்ற அளவுக்கு எழுச்சியான தலைவனை உருவானார் வரலாம். அதில் என்ன சொல்கிறேன், அப்படி உள்ள தலைவர் இருக்காங்களே, மக்கள் செல்வார், நம்ம வந்து மக்கள் கூட வருவாங்க. இவங்க இந்த மாதிரி இன்னொருல அடிமையாக இருக்க மாட்டாங்க சார், இப்படி வந்துடுவாங்க. அப்படிதான் எனக்கு அண்ணாமலை வந்திருக்காரு. பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கம் திடீர்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சுற்றி வச்சு பார்க்கும்போது எல்லாருமே விஜய் அவர்களுடைய ஓட்டை அடுத்த எலெக்ஷனில் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் எழுது. ரஜினி அவர்களால் முடியாதது, இப்போ ரஜினிகாந்த் அவருக்கு ட்ரை பண்ணுறாரா அப்படின்ற கேள்விகளும் முன் வருது. இப்போ லதா ரஜினிகாந்த் அவர்கள் இது ஒரு அறக்கட்டளையா, மக்களுக்கு இது உதவி சேவை செய்கிற அமைப்பா நீங்கள் அறிவிச்சிருங்க, இதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அது சொல்லணும் நீங்கள். இல்லைன்னா ரஜினி சாருக்கு மேலே தான் உங்களுக்கு கெட்ட பேர் வரும். இது வந்து அரசியலுக்கும் இப்போ இது இருக்குது. ஒரு சூர்யா பண்ணுறாரு அகரம், இதுக்கும் அரசியலும் சம்மந்தம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மக்கள் நினைக்கிறாங்களா? நினைக்கல சார். அகரங்கிறது அது வந்து கல்விக்காக ஒரு அறக்கட்டளை, ஏழை பசங்களுக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. அதை வச்சு இது அரசியலுக்காக பண்ணுறாங்க இப்போ தாட்டு வராது. ஆனால் இப்போ இவங்க பண்ணும்போது மக்கள்லாம் இது வரைக்கும் சும்மா இருந்தியே, திடீர்னு என்ன இப்போ இது வரைக்கும் பண்ணாமல் விஜய் சார் ஜெயிச்சவனை ஏன் இது பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு கேள்வி வருது. திரும்ப அரசியல் ஆசை வந்துச்சா ரஜினிக்கு? அதுக்கு ஒரு இதை முன்னோட்டமாக பண்ணுறாங்களா? இதெல்லாம் வரும். என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நானும் ரஜினி ரசிகர் தான். நானும் அவர் அரசியலுக்கு வருவான்னு எதிர்பார்த்த ஒரு ஆள் தான். ஆமாம், தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறவங்களும் நானும் முதல்ல வரவேற்ற ஆள் தான். இதுக்கப்புறம் அந்த பேச்செலாம் ரஜினி சார் அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் பல விட வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரல, அப்புறம் உறுதியாக வரேன்னு சொல்லிட்டு அப்புறமும் பின்வாங்கியாச்சு. அப்போ இதுக்கப்புறம் அப்படி வந்து அது காமெடியாக போயிடும். உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள ஒரு மரியாதை கம்மியாயிடும். நீங்கள் சிங்கமாக இருந்துட்டியே. நீங்கள் ஒரு ரஜினி அவர் பேட்டி கொடுத்தா இன்றைக்கி முதலமைச்சர் பேசுகிறத விட அவர் பேச்சு இன்றைக்கி வீரிய மக்களுக்கு போய் சேரும். ஒரு மரியாதைக்குரிய மனுஷராக அப்படி இருக்கு. இன்றைக்கி சிம்மாசனத்தை உங்களுக்கு முதல்ல அவருடைய நாட்காலியில் நீங்கள் உட்காந்துருக்க நாட்களே சிம்மாசனம் தான். நம்ம சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு நாற்காலியே உங்களுக்கு சிஎம்முக்கு நிகராக ஒரு சிம்மாசனம் தான். அப்போ அதை வந்து நம்ம அந்த வீரத்தை இறக்கக்கூடாது, குறைக்காமல் பார்த்துக்கணும். அப்போ உங்களுடைய வெளிப்படுத்த பேச்சு பேட்டிகளில் என்னை நான் ரஜினி ரசிகராக நான் விரும்புகிறதே நீங்கள் அரசியலுக்கு திருப்பி வருவார் அப்படிங்கிற எண்ணத்தை தோன்ற வைக்காதீங்க. அதுக்கு முடிவு முட்டுக்குள்ள வச்சுட்டிய, முட்டுக்குள்ளே கமவாக்காதீங்க. கமவாக்கும்போது யாரும் நான் நம்ப மாட்டாங்க. நீங்கள் இப்போ என்ன உங்களுக்குன்னா விஜய் சார் என்னை விட 20 வயசுக்கு சின்ன வயசுன்னு சொல்லிட்டு அவர் விஷயம் ஆகிட்டார். இப்போ நம்ம பெருந்தன்மையாக வாழ்த்திட்டு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ இந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்குறது இதெல்லாம் வந்து என்ன, எதுக்கு நீங்கள் அவங்கள ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு தோணுது சார். அவங்க இது வரைக்கும் அவங்க ஸ்கூல் நடத்துனாங்க சார், அவ்வளோதான். லதா ரஜினிகாந்த் மேடம் ஸ்கூல் நடத்துனாங்க, அவ்வளோதான்.
இந்த இதில் அவங்க உள்ள வரல. இப்போ நீங்கள் அவங்கள விட்டு ஒரு பெரிய தலைவர் இழந்துட்டோம் அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும். ரஜினி சார் ஒய்ஃப் வந்து பெரிய தலைவர் இழந்துட்டு சொல்கிறது சொல்லக்கூடாது. அது அவங்க சொல்லுவோம் தான். அது ரஜினி சார் சொல்லிடலாம், நீங்கள் பெரிய தலைவர் இழந்துட்டியே, நாங்கள் இழந்தோம், நீங்கள் வரல, நீங்கள் இழந்தீங்க, மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்தீங்க, நல்ல தலைவர் இழந்துட்டு அவங்க சொல்லும்போது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? கரெக்ட் தானே? அப்போது கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக இருந்து ஒரு 50 வருஷமாக சினிமாவில் ஆண்டுட்ருக்கோம். கடைசி நேரத்தில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாயிருமோன்னு எனக்கு தோணுது. முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அது முற்றுப்புள்ளியாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி 2 தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.